நம்பின்னு ஒரு படம், அது மாதவன் நடிச்சது வந்துட்டு அந்த இது சயின்டிபிக்கல் மூவி. சயின்டிஸ்ட் பத்தி இது மம்டி தான் நடிச்சாங்க. அது ரொம்ப வருஷம் 15 வருஷம். இது நம்ம இந்த ஒரு இந்த இஷ்யூ எது கூட கனெக்ட் பண்ணலாம்னா நம்ம இதே விஷயம் இந்தியாவில் இப்போ நடந்துருக்கு தெரியுங்களா? காஷ்மீர், நார்த் ஈஸ்ட் காஷ்மீர் நடந்துருக்கு. அதாவது நோ ஃபாதர்ஸ் காஷ்மீர்பாங்க. அதாவது என்னென்னா காஷ்மீரில் வந்து அங்கே ஸ்பெஷல் மிலிட்ரி ரூல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவங்க கூப்பிட்டு போவாங்க. மெயினாக குடும்ப தலைவர்களை கூப்பிட்டு போனாங்கன்னா அவங்க வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. டெத் சர்டிஃபிகேட் நிறையா இல்லாமல் இவங்களுக்கு நிறையா பெண்டிங் இருக்குது இது வரைக்கும். என்னென்னா அவங்க கூப்பிட்டு போயிடுவாங்க, என்னன்னாங்க யாருக்குமே தெரியாது, கவர்மெண்ட் வந்து ரிவீலும் பண்ணாது, யார் கேட்டாலும் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. இது வந்து இன்னுமே இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஏதோ ஒரு இது இருப்பாங்க, அந்த சட்டம் பேர் ஏதோ நார்த் ஈஸ்டில் அது போராடி எடுத்தாங்க. இதை எடுத்தாங்க. இப்போ வந்து காஷ்மீரில் இது நிறைய பேர் இருக்காங்க. நிறையா குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அப்பா காணாமல் போய் 15 வருஷம் ஆச்சு, சொல்லவும் மாட்டாங்க. கேட்டால் ஒரே வார்த்தை இது பாகிஸ்தான் கூட போய் சேர்ந்துட்டாங்க, ஜிகாத் அமைப்பு கூட சேர்ந்துட்டாங்க, முடிச்சிருவாங்களே ஒழிய அவங்க டெத் சர்டிஃபிகேட்டும் இருக்காது, அவங்க இதுவும் சொல்ல மாட்டாங்க. சில நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போனே ஒத்துக்க மாட்டாங்க. ஆர்மி எங்கே ஸ்டேஷன் ஆகுதோ எங்கே அதான் நீங்கள் எங்கே இது வந்து நம்ம ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னாக்கா நம்ம எதை வேணாலும் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ண முடியும். ஆர்மி எதுங்க இல்லை கவர்மெண்ட் எல்லாமே போலீஸு ஆர்மி அதான் சொல்கிறோம். இது எல்லாமே சிஸ்டத்துக்குள்ள தான் வரும். கவர்மெண்ட்டை மீறி ஆர்மி பண்ணாது. கவர்மெண்ட் வந்து மூளை, இது வந்து கை கால் மாதிரி உதைக்க சொன்னால் உதைக்கும், அடிக்க சொன்னால் அடிக்கும். அதுதான் அதாவது சிஸ்டம்.